இப்போ கொத்தமல்லி அப்படின்னு எடுத்திங்கன்னா கருவேப்பிலையை விட இது லைட்டர் க்ரீன் கலர். இதில் வந்து விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சிறிய அளவு இருக்குது, ப்ளஸ் நார் சத்து நிறையா இருக்குது. இப்போ கொத்தமல்லியை எப்படி யூஸ் பண்ணுறோம்? இதில் சட்னியோ இல்லை துவையலோ எது பண்ணினாலும் கட்டாயம் அதை வதக்கவே கூடாது. ஏன்னா வதக்கினா அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து போயிடும். அதனால சட்னி மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சாலும் சரி, பச்சையாக அரைச்சி பண்ணுறது தான் பெட்டர். பட் இதை பச்சையாக அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெயை போட்டு நிறைய எண்ணெயை போட்டு இது வதக்கி இதான் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய நாள் வெளியில் போகிறீங்க, அப்போ நீங்கள் ரைஸ் மாத்திரம் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் ரெகுலராக வீட்டில் பண்ணுறது வதக்கவே வேண்டாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஹெல்த்.